حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله. அல்லாஹ்வின் பேரருளால் பாக்கியமும் பரக்கத்தும் நிறைந்த நம்முடைய இம்தாதுல் உலூம் அரபிக் கல்லூரியின் 50வது பட்டமளிப்பு பொன்விழா அருளும் பரக்கத்தும் நிறைந்த நூருல் உலமா அல்லாமா அமானுல்லா நூரி ஹதரத் தாமத் பரகாத்துஹும் அவர்களின் தலைமையில் சிறப்பும் பாக்கியமும் நிறைந்த அல்லாமா முஹம்மது ஹதரத் போன்ற தாமத் பரகாத்துஹும் நிறைந்திருக்கும் சபையில் இங்கே அமைந்திருக்கும் நிர்வாக பெருமக்கள் உட்பட உலமாக்கள் எல்லோருக்கும் வந்திருப்பவர்களுக்குமாக துஆ செய்து துவக்கம் செய்வேன். சங்கை மிக்கவர்களே, இது ஒரு கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா. மௌலவிகளை சனது தந்து வெளியே அனுப்புகிற நிகழ்வு. இங்கே சங்கை மிக்க எங்களது அன்பு பிள்ளைகளான மௌலவிகளுக்கு எங்களுடைய உஸ்தாது பந்தகை அல்லாமா தாமத் பரகாத்துஹு மிகச் சிறப்பான அறிவுரைகளை தந்திருக்கிறார்கள். சில செய்திகளை உங்களுக்கு ஆரம்பமாக நான் பதிவு செய்து இது போன்ற பட்டமளிப்பு விழாக்களில் சமூகம் பெற வேண்டிய பாடம் என்ன என்பதை சமூகத்திற்கும் சில செய்திகளை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பொன்விழா கண்டிருக்கிறது சனது கொடுப்பதால். அன்பு மௌலவிகளே, உங்களுக்கு மௌலவி என்று சனதை தருகிறோம். அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் மௌலாவுடையவர்கள் என்ற ஒரு தொடர்பை இன்றைக்கு உங்களுக்கு எங்களுடைய ஷைஃபுனா அவர்கள் தந்திருக்கிறார்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை அல்லாஹ்வின் பக்கம் தங்களது கவனத்தை முழுமையாக திருப்பிய செய்திகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கம் பக்கமாக பதிவு செய்திருப்பார்கள். நான் இங்கே ஒரு செய்தி உங்களுக்கு குறிப்பிடுவதில் ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இன்னமா யஷ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை ஆலிம்கள் பயப்படுகிறார்கள் என்று சொல்ல வரும்போது இன்னமா என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். இன்னமா எதை சுட்டிக்காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஹஸனுடைய பதம். உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் என்ற தொனியில் அல்லாஹ் பேசுவான். அந்த ஆயத்தின் தஃசீரை நீங்கள் திறந்து பாருங்கள். ஞான உலகத்தில் மாமேதைகள் எல்லாம் அதற்கு தஃசீரில் ஆழம் கண்டு எழுதிய ஒரு செய்தி. அப்படியானால் மற்றவர்கள் ரப்பை பயப்படவில்லையா? மற்றவர்கள் அச்சத்திலே தூரமாகிவிட்டார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி எழுதுவார்கள். குல்லு மூமினின் யக்ஷல்லாஹ் வ குல்லு மூமினா தக்ஷல்லாஹ். மூமினான ஆண்கள் எல்லோரும் மூமினான பெண்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வை பயப்படுகிற விஷயத்தில் எந்த ஒரு மூமினும் நீக்கப்பட முடியாது என்ற அர்த்தத்தை ஆழமாக எழுதுகிறார்கள் பல்வேறு முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆனின் விளக்கவுரையாளர்கள். மூமினாக இருந்தால் நிச்சயம் ரப்பை பயப்படுவான், மூமினான பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். அப்படி இருக்க ஆலிம்கள் மாத்திரம் பயப்படுவது போன்ற ஒரு தொனியில் அல்லாஹ் பேசியிருப்பானே, அதற்கு என்ன பொருள் என்பதில் உலமாக்களின் மகத்துவம் குறித்து எழுத வருகிறார்கள். அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய கவனத்தில் நான் பதிப்பதில் எனக்கு இன்பம் உண்டு. அங்கே எழுதுவார்கள், அல் உலமா அக்பருன் நாஸ், அல் உலமா அக்பருன் நாஸ் ஹஷியத்தல் லில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படும் அந்த விஷயத்தில் மக்களில் எல்லாம் கமாலியத்து பெற்றவர்கள் ஆலிம்கள் என்று எழுதுகிறார்கள். மூமின்களே விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கேமிக்க எங்களது பிள்ளைகளே, 7 ஆண்டுகள் உங்களை எங்களுக்கு முன்னால் வண்டியில வைத்திருக்கோம். எங்களுடைய ஆசான்கள் எல்லாம் உங்களை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே நிறைவாக உங்களுக்கு கொடுக்கிற பெயர் கமாலியத், அக்மலியத், அக்மலுன் நாஸ். பெருமக்கள் எழுதுவார்கள், அல் உலமா அக்மலுன் நாஸ் ஹஷியத்தல் லில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படும் அந்த விஷயத்தில் மக்களில் எல்லாம் கமாலியத்தை பெறுகிறார்கள் ஆலிம்கள். எனவேதான் மற்றவர்கள் ரப்பை பயந்தாலும் கமாலியத்தை பற்றி அல்லாஹ் பேசினான் என்று எழுதுகிறார்கள். எல்லோரும் ரப்பை பயப்படுகிறார்கள், ஆனால் இந்த அளவில் பயப்படுகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆலிம்களை போல் மற்றவர்கள் பயப்பட முடியாது. ஏன் தெரியுமா? இவர்கள் எப்போது ஹஷியத்துல் கமாலி
மாரிஃபத்திலும் இவர்கள் கமாலியத்தாக இருந்திருப்பார்கள் என்று எழுதுகிறார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வை அறிவதில் கமாலியத்தானவர்கள், ரப்பை அறிவதில் கமாலியத்தானவர்களுக்கு ஹஷியத் கமாலியத்தாகும் என்று எழுதுவார்கள். ரப்பை அறிவதில் இவர்களுக்கு கமாலியத் இருக்கிறது, எனவேதான் ஹஷியத்தில் இவர்கள் கமாலியத்தை பெறுகிறார்கள். இந்த ஆயத்துக்குள்ளால் 3 விஷயம் உங்கள் கவனத்திற்கு தருவேன். யார் இந்த ஆயங்கள்? அல் உலமாஉ பில்லாஹ், அல் உலமாஉ பிகிதாபில்லாஹ், அல் உலமாஉ பிதீனில்லாஹ், அல் உலமாஉ பிசுன்னத்தி ரசூலில்லாஹ். யார் இந்த ஆயங்கள்? எத்தகைய இல்ம் இவர்களுக்குள்ளால் இருக்க வேண்டும்? எத்தகைய இல்ம் உடையவர்கள்? அக்மலானவர்கள், கமாலியத்தானவர்கள். நான் ஆலிம்களுக்கு மாத்திரமாக இந்த செய்தியை சொல்வேன். இல்மிலே கமாலியத்து பெற்றவர்கள் தான் ரப்பை பயப்படுவார்கள். அவர்களின் பயத்தை வேறு யாரும் பெற முடியாது என்ற அர்த்தத்தை சொல்லும் பெருமக்கள் இங்கே அந்த ஆலிம் யார் என்று எழுதுவார்கள். அல் உலமாஉ பில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்த ஆலிம்கள். அல் உலமாஉ பில்லாஹ். இரண்டாவது அல் உலமாஉ பிகிதாபில்லாஹ், கிதாபில்லாஹ்வை பற்றி விளங்கிய ஆலிம்கள். மூன்றாவது அல் உலமாஉ பிதீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனை விளங்கிய ஆலிம்கள். நாலாவது அல் உலமாஉ பிசுன்னத்தி ரசூலில்லாஹ், சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை தங்களது வாழ்க்கையில் அற்புதமாக புரிந்து கொண்ட ஆலிம்கள். இந்த ஆலிம்கள் தான் அக்மலுன் நாஸ், மக்களில் முழுமைத்துவம் பெற்றவர்கள் என்று நன்மக்கள் திருக்குர்ஆனின் விளக்கத்தில் எழுதுவார்கள். அல்லாஹ் இந்த 4 இல்மையும் நமக்கு நசீபாக்குவானாக. அல் உலமாஉ பில்லாஹ், அல் உலமாஉ பிகிதாபில்லாஹ், அல் உலமாஉ பிதீனில்லாஹ், அல் உலமாஉ பிசுன்னத்தி ரசூலில்லாஹ். எப்போது அல் உலமாஉ பில்லாஹ்வாக நீங்கள் ஆகிறீர்களோ உயர்கிறீர்கள், ஜொலிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அச்சம் இல்லை, பிரச்சனைகளுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை, சுமைகள் உங்களை தூக்கி நிறுத்தாது, பிரச்சனைகளில் உங்களை அல்லாஹ் சிக்க வைக்க மாட்டான். எப்போது அல்லாஹ்வை அறியும் ஞானம் கிடைக்குமோ, அவனை அறிந்த போது, அவன் வலிமை அறிந்த போது, அவன் ஆற்றலை அறிந்த போது, எல்லாம் அவன் கையில் இருக்கிறது என்று வழங்கிய போது, சுப்ஹானல்லதீ பியதிஹி மலகூத்து குல்லி ஷை, உலகத்தில் இருக்கும் அத்தனை ஆற்றல்களும் எல்லா நசீபுகளும் அவன் கையில் தான் இருக்கிறது என்ற இல்ம் நமக்கு கிடைக்கிற போது, அன்பர்களே, நாம் வேறு எங்கும் போய் நிற்க மாட்டோம், வேறு யார் வாசலில் ஏற மாட்டோம். ஆலிம்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன், அல்லாஹ்வை தவிர இன்னொருவரின் பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்து விடக் கூடாது. உங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ்வை தவிர இன்னொருவரிடத்தில் பேசிவிடக் கூடாது. உங்கள் வாழ்க்கையின் வளம் குறித்து ரப்பை தவிர இன்னொருவரின் எதிர்பார்ப்பில் நீங்கள் இருந்துவிடக் கூடாது. ரப்பை தவிர்த்து வேறு யாரையும் பயப்படுவர்களின் தரஜாவே வேறு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எப்போது எல்லாரையும் சமமா வைக்கல. வரஃபஅனா பாஹும் ஃபௌக பாஹ் தரஜாத், நபிமார்களில் கூட சில பேரை காட்டிலும் சில பேரை விசேஷப்படுத்தினார். அவனுடைய சுன்னத் அது. நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் பில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பாஹும் ஃபௌக பாஹ். உலகத்தில் வாழ்வாதாரத்தை கொடுப்பதையும் சமமாக வைப்பதில்லை. என் அண்ணன் பெற்ற வளர்ச்சியை நான் பெறுவதில்லை, நான் பெற்ற வளர்ச்சி அவர் பெறுவதில்லை. என் தந்தைக்கு கிடைத்த ஞானம் எனக்கு கிடைப்பதில்லை, எனக்கு கிடைத்த பொருளாதாரம் என் பிள்ளைக்கு கிடைப்பதில்லை. இது ரப்பின் ஏற்பாடு. எல்லோரையும் சமமாக வைத்து பார்ப்பதை நேசிப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அவன் சுன்னத் ஏற்றத்தாழ்வை வைப்பது. ஏற்றத்தாழ்வின் போதெல்லாம் இன்னொருவர்களின் பக்கம் உங்கள் பார்வை போகக்கூடாது என்றால் அல்லாஹ் ولا تمدن عينيك الى ما متعنا به ازواجا, சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து சொன்னான், உங்களுக்கும் எனக்கும் பாடமாக. எங்கும் பார்வையை உயர்த்தாதவர்கள், இன்னொருவரை பார்த்து ஆசைப்படாதவர்கள், இன்னொரு வளம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கற்பனையிலும் கொண்டு வராதவர்கள், ஹஜ்ரத் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்தி நமக்கு பாடம் தந்தான். நாயகமே, நாம் யாரை மேம்படுத்தினோமோ அவர்களின் பக்கம் உங்கள் பார்வையை நீங்கள் தூக்க வேண்டாம். அது நபிக்கா பாடம், நபியை முன்னிறுத்தி நமக்கு தந்த பாடம், நபியை முன்னிறுத்தி நமக்கு தந்த பாடம். உலகத்தில் வாழ்வில் சில பேர் வசந்தமாகலாம், நம்மோடு ஓதிய சில பேரை அல்லாஹ் உயர்த்தலாம், சில பேர் நம்மை விட கீழே இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஏறலாம் இறங்கலாம், அந்தஸ்தில் கூடலாம் குறையலாம். ஆனால் நம்முடைய தொடர்பு ரப்போடு மாத்திரம் இருக்க வேண்டும். கொடுத்ததும் எடுத்ததும், கொடுக்க நினைப்பதை அவன் நிறுத்தியதும் அவனுடைய கையில் உள்ளது என்று நீங்கள் விளங்குகிற போதெல்லாம்
காழ்ப்புணர்ச்சிகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, கெட்டுப்போன உள்ளங்கள் இல்லை. அல்லாஹ் நசீபாக்கி தருவான். உலமாவு பில்லாஹ், நீங்கள் ஆலிம் பில்லாக்களாக ஆகணும். அல்லாஹ்வை அறியுங்கள், அவன் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவன் உயர்த்துவதற்கு காரணம் தேவையில்லை, அவன் தாழ்த்துவதற்கும் காரணம் தேவையில்லை. காரணத்தை வைத்து உயர்த்தினான், காரணத்தை வைத்து தாழ்த்தினான், காரணம் அவனுக்கு அவசியமே இல்லை. மிக உயர்ந்தவர்களை சோதித்தது அவனுடைய சுன்னத். மிக உயர்ந்தவர்களை சோதித்தான், சாதாரணமானவர்களை சிகரத்தையே தொட வைத்தான் அல்லாஹ். மிகச் சாதாரணமானவர்களை சிகரத்தையே தொட வைத்தான் அல்லாஹ். அவன் அருளை தேடி தேடி அடைந்தவர்களை ரொம்பவே கீழே போட்டு அல்லாஹ் உருட்டினான், புரட்டினான். அவனுக்கு காரணம் எல்லாம் அவசியமில்லை, அவனை குறித்தான அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய ஃபுகஹாக்களில் தனி சிகரம், அல்லாஹ்வின் தொடர்பில் மகத்தானவர்கள். அல்லாமா அபூ ஹாஷிம் சூஃபியின் தொடர்பில் தன்னை ஆக்கிக் கொண்ட பெருமகனார். உங்க மகனார் கூட கேட்பார், உலகம் உங்களை போற்றுகிறது, உங்களை உலகம் சிகரத்தில் வைத்து பார்க்கிறது, உலகத்தின் பல நாடுகளிலிருந்து உங்களை நோக்கி மக்கள் ஞானத்தை தேடி வந்து மண்டியிடுகிறார்கள், நீங்கள் ஞானமே இல்லாத அபூ ஹாஷிம் சூஃபி வாசலில் போய் காத்து கிடக்கிறீர்களே என்று கேட்டார். அஹ்மத் இப்னு ஹம்பலின் மகனார் கேட்கிறார், அபூ ஹாஷிம் சூஃபி அவர் ஒரு பெரிய ஆலிம் இல்லை, ஆனால் அவருடைய வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறார்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல். அஹ்மத் இப்னு ஹம்பலின் வீட்டு வாசலில் ஆயிரம் ஆயிரம் ஆலிம்கள் வந்து தவம் இருக்கிறார்கள். ஆலிம்கள் உங்களை தேடி தவம் இருக்க, இல்மே இல்லாத ஒருவரின் வாசலில் நீங்கள் போய் கிடக்கிறீர்களே என்று மகன் கேட்ட போது சொன்ன பாடம் என்ன தெரியுமா? மகனே, உனக்கு உண்மை புரியாது, நான் ஆலிமுன் பி கிதாபில்லாஹ் வ ஹுவ ஆலிமுன் பில்லாஹ் என்றார். நான் கிதாபில்லாஹ்வுடைய ஆலிம், எனக்கு குர்ஆனில் ஆழம் தெரியும், குர்ஆனில் எத்தனை பொருள் என்று எனக்கு தெரியும், குர்ஆனில் லாஹிரும் தெரியும், பாத்தினும் தெரியும், குர்ஆனின் ஆயத்திலிருந்து எப்படி சட்டம் எடுக்க வேண்டும் என்ற இல்மும் எனக்கு உண்டு. ஆனால் அவர் ஆலிமும் பில்லாஹ், நான் ஆலிமும் பி கிதாபில்லாஹ். மகனே, அங்கே நான் தவம் இருக்கிறேன், ஆலிம் பில்லாக்களின் தொடர்பு இருக்க வேண்டும், ஆலிம் பி கிதாபில்லாஹ் இன்னும் வெளிச்சமாகும் என்றார். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ஆலிம் பில்லாக்களோடு தொடர்பு இருக்கிற போதெல்லாம் ஆலிம் பி கிதாபில்லாஹ்வில் நூறு ஏற்படும் என்றார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். ஜொலித்தார், வரலாற்றில் சிகரத்தையே தொட்டார். மாமன்னர் மாமூனின் காலம், ஹாரூன் ரஷீத் பாதுஷாவின் மகன். மாமன்னர் மாமூனின் காலம் முஅ்தஸிலாக்கள் வலிமை பெற்ற காலம். முஅ்தஸிலாக்களின் வலிமை அரசாங்கம் வரைக்கும் ஏற்பட்டது. அந்த சக்தி அரசாங்கத்தையும் தொட்டது. ஹல்குல் குர்ஆன் என்ற சப்ஜெக்ட் ஓங்கி நின்றது. ஆரம்பத்தில் ஆலிம்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள், குர்ஆன் மஹ்லூக் இல்லை, குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் இல்லை என்பதில் உலமாக்கள் ஆழம் கண்டார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேர்களும் அச்சுறுத்தப்பட்டார்கள், அத்தனை பேர்களும் கொஞ்சம் அவர்கள் மீது பயம் தரப்பட்டது, நடவடிக்கை சொல்லப்பட்டது. மௌனம் காத்த போது, எல்லோரும் மௌனமான போது அஹ்மத் இப்னு ஹம்பல் பயப்படுகிறார். நாம் மௌனமானால் சமூகத்தில் பெரிய இழப்பு ஏற்படும், உம்மத்து குழப்பத்தில் ஆழ்ந்து போகும். ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு கட்டத்தில் மாமூன் சொன்னார், குர்ஆன் ஹல்க் தான் என்று அரசாங்கத்தில் நின்று பேசுகிறார் மாமூன். அரசு சட்டமாக்குகிறது அந்த விஷயத்தை. அரசை கையில் எடுத்துக் கொண்டார்கள் முஅ்தஸிலிகள். அரசனுடைய சட்டமாக குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற நிலை வந்த போது மாமன்னர் மாமூன் எல்லாரையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். 5 பேரை கொண்டு வர முடியல. அதன் தலைமையில் இருக்கிறார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். கொண்டு வாருங்கள், அவர்களை நேருக்கு நேராக நான் நிறுத்துவேன் என்றார். அஹ்மத் இப்னு ஹம்பல் அழைக்கப்படுகிறார். குடும்பத்தில் எல்லோரும் சொல்வார்கள், மாணவர்கள் சொல்கிறார்கள், வேண்டாம், அரசர்கள் நம்மை கொன்று விடுவார்கள், சமூகத்திற்கு நாம் தேவை, ஷரியத்திற்கு நாம் தேவை, நாம் வாழ வேண்டும், இந்த விஷயத்தில் மௌனம் காப்போம். அஹ்மத் இப்னு ஹம்பல் பதில் சொல்லவில்லை. என் உயிர் விரிந்தாலும் குர்ஆன் கைர மஹ்லூக், அது படைக்கப்பட்டதல்ல என்ற வார்த்தையோடு என் ரூஹ் விரியும் என்று புறப்பட்டார். புறப்பட்டு போற போது அல்லாஹ் சொன்னார், ரப்பே, யாரின் முன்னாலும் என்னை உண்மை விட்டு திரும்ப வைத்து விடாதே, என் உண்மைக்கு எதிரானவர்களை ஒன்று என் பக்கம் திருப்பி விடு அல்லது உன் பக்கம் எடுத்து விடு என்றார். அவர் புறப்பட்டு பாதி தொலை வருவார். செய்தி வந்தது, மாமூன் வஃபாத் ஆகிவிட்டார். மாமூன் வஃபாத் ஆகிவிட்டார்.
அவர் அஹ்மத் இப்னு ஹம்பலை சந்திக்கக்கூடிய நசீபு கூட கிடைக்கவில்லை. யார்? ஆலிம் பில்லாக்கள். அவர்களின் நாவுக்கு வலிமை உண்டு, அவர்களின் வார்த்தைக்கு சக்தி உண்டு, ஆளுமை உண்டு, தெய்வீக தொடர்புடையவர்கள். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. சங்கைமிக்க ஆலிம்களை உங்களுக்கும் எங்களை போன்ற அருமையான எங்கள் பிள்ளைகளுக்குமாக சொல்லும் பாடம் இது. எங்கள் உஸ்தாதுமார்களின் அனுமதியோடு நின்று பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கை சராசரி வாழ்க்கை அல்ல. அல்லாஹ்வின் நினைவில் நாம் உறைந்து போக வேண்டும். ஒரு மூச்சு கூட ரப்பின் நினைவில்லாமல் வெளியே போனால் நாம் ஆலிம் பில்லாவாக இருப்பதில் அர்த்தமே இல்லை. நான் உள்வாங்கும் மூச்சும் நான் வெளியாக்கும் மூச்சும் என் ரப்பின் சிந்தனையாக வேண்டும். அந்த மூச்சு வாழ்கிற காலமெல்லாம் என் குரலுக்கு ரப்பு செவிசார்த்தான். அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு செவிதார்த்தான். ஆட்சி மாற்றம் வந்தது. முஅத்தஸிம் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார். முஅத்தஸிம் பில்லாஹ் ஆட்சிக்கு வருகிறார். அவரும் முஅத்தஸிலி கொள்கையில் நின்றார். அவரும் அந்த கொள்கையில் உறுதிப்பட்டார். அவரும் சொன்னார் குர்ஆன் ஹல்குதான் என்றார். குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் என்றார். அஹ்மத் இப்னு ஹம்பல் எதிர்க்கிறார் என்று சொன்னபோது சிறைப்படுத்துவேன் என்றார். அஹ்மத் இப்னு ஹம்பலை சிறைபிடிக்கப்படுகிறார். கொடூரமாக தாக்கினார். ஒரு கட்டத்தில் மயக்கமாகி அஹ்மத் இப்னு ஹம்பல் வீழ்கிறார். வீழ்ந்த போது மௌத் வந்து விடுமோ என்று அஞ்சிய போது அஹ்மத் இப்னு ஹம்பலை தூக்கி நிறுத்தி ஆசுவாசப்படுத்தி சிறையில் இருந்து வெளியே எடுத்து வீட்டு காவலில் வைக்கிறார். முஅத்தஸிம் சொன்னார், இந்த கொள்கையை விட்டு வெளியே வாருங்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார், நீங்கள் உண்மையை புரிய வாருங்கள் என்றார். நீங்கள் உண்மையை புரிய வாருங்கள். நான் உங்களை குறை சொல்லவில்லை, உங்களுக்கு இந்த கருத்தை திணிக்கப்பட்டது என்றார். நான் இங்கே இந்த செய்தியில் கொஞ்சம் தெளிவு தருகிற நோக்கம், மிகப்பெரிய சோதனைகள் அரசாங்கத்தால் வந்த போதும் இதயத்தில் ரப்பு இருந்ததால் நிம்மதி பெற்றார்கள். நாவு சத்தியத்தை பேசியது. இதயத்தில் ரப்பு வச்சிருந்தார். சின்ன சின்ன விஷயத்திற்கும் நாம் ஆட்டம் காண்போம் என்றார். சின்ன சின்ன விஷயத்திற்கும் கலங்கி போவோம் என்றார். நாட்டிலும் வீட்டிலும் நடக்கும் பிரச்சனை நம்மை சலசலப்பாக்கும் என்றால் நாம் ஆலிம் பில்லாக்களாக ஆகிவிட்டோமா என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், மறுபரிசீலனையும் செய்ய வேண்டும். நான் ஆலிம் பில்லாவாக ஆனபோது மிகப்பெரிய நசீப். எந்த சூழலும் என்னை அச்சுறுத்தாது, எந்த பிரச்சனையும் என் மனதை பாதிக்காது. இந்த நாவு சத்தியத்தில் இருக்கும். இந்த கல்பு ரப்பை கொண்டு திருப்தி பெறும். அல்லாஹ் அந்த நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. முஅத்தஸிமும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்த போது அல்லாஹ் விரும்பினான் முஅத்தஸிம் இனிமேல் இருக்கக்கூடாது. சொற்ப காலத்தில் முஅத்தஸிம் மரணித்து போனார். வாசித்து பில்லாஹ் வருகிறார் அடுத்த ஆட்சி மன்னராக. வாசித்து பில்லாஹ் வந்தார். அவரும் அந்த கொள்கையில் இருந்தார். ஆனால் அவர் ஒன்றை சொன்னார், அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் தாக்க விரும்பவில்லை. அதே சமயம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தன்னுடைய கருத்தை பரிசீலிக்க வேண்டும் என்றார். அஹ்மத் இப்னு ஹம்பல் அப்போதும் சொன்னார்கள், பரிசீலிக்கிற அளவிற்கு நாங்கள் சந்தேகத்திற்குரியவர்கள் அல்ல. அல்லாஹ் நமக்கு அந்த ஈமான நசீபாக்கணும். எங்கள் கருத்தை பரிசீலிக்க நாங்கள் ஈமானில் பலவீனம் அல்ல. அப்போதும் அழுத்தம் தந்தார், அப்போதும் உறுதிப்பட்டார். வீட்டு சிறையில் தான் வாடுகிறார் அஹ்மத் இப்னு ஹம்பல். சொற்ப நாளில் அல்லாஹ் அவரையும் மௌத்தாக்கினார். நீங்க வரலாறு தெரிந்து பாருங்கள். சாலிஹீன்களின் மீது கை வைத்த யாரையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் நீண்ட கால வாழ விட்ட வரலாறே இல்லை. நீண்ட கால வாழ விட்ட வரலாறு இல்லை. அடுத்து வருகிறார் முத்தவக்கில் பில்லாஹ். அல்லாஹு அக்பர். கொண்டு வாருங்கள் அஹ்மத் இப்னு ஹம்பலை. கரம் பற்றினார் முத்தவக்கில் பில்லாஹ். அஹ்மத் இப்னு ஹம்பலை அணைத்துக் கொண்டார். சொன்னார், கலாமும் அல்லாஹ்வின் வேதத்தை யாராவது படைக்கப்பட்டது என்று சொன்னால் அத்தனை பேரையும் நான் கடுமையான தூக்கில் இடுவேன் என்றார். அல்லாஹ் மாத்தினான். அஹ்மத் இப்னு ஹம்பலின் ஹயாத்திலேயே ஆட்சியை மாற்றினான். மாமூனை நீக்கினான். முஅத்தஸிமை போக்கினான். வாசித்து பில்லாவை அழித்தான். முத்தவக்கில் பில்லாவின் கையிலே ஆட்சியை கொடுக்கிறார். அவர் அஹ்மத் இப்னு ஹம்பலின் கரம் பற்றிக் கொண்டார். குர்ஆன் படைக்கப்படவில்லை என்பதை சவாலாக எடுத்தார். அரசாங்கத்தின் சட்டமாக்கினார். இந்த பேச்சை பேசுபவர்கள் மீது நடவடிக்கை என்றார். இந்த பேச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்றார். அன்றைக்கு அஹ்மத் இப்னு ஹம்பலின் அந்த குரல் மூச்சு பிரியும் வரையும் ஓங்கி இருந்ததால் இன்றைக்கு குர்ஆன் மஹ்லூக் இல்லைங்கிற சட்டத்தோடு நம்ம கையில் அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆலிம் பில்லாக்கள் கடைசி மூச்சு வரைக்கும் ஓய்வதில்லை. காரணம், ரப்பை கொண்டு நிம்மதி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். எனவே நான் 3 விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்வேன். உண்மையான அக்மலுல் உலமா
யார் என்று பெருமக்கள் எழுதுகிற போது, ஹஷியத்தல் லில்லாஹில் அக்மல் யார் என்று எழுதுகிற போது அவர்கள் அக்மலுல் மாரிஃபா, மாரிஃபத்திலே அக்மலானவர்கள், கமாலியத்துல் மாரிஃபா, மாரிஃபா கமாலியத், அல்லாஹ்வை அறிவதில் முழுமைத்துவம், அதில் கொஞ்சமும் தயக்கமில்லை, ரப்பல்லாது வேறு சக்தி இல்லை, ரப்பை கொண்டே எல்லாம் என்பதில் ஆழம் கண்டு அழுத்தம் பெற்று மற்றவர்களின் இதயத்தில் ஏற்றி வைப்பார்கள். உதாரணம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இரண்டாவது கமாலுல் இஹ்சான், இஹ்சானிலே கமாலியத். மிகச் சரியான நேரத்தில் நான் முடிப்பேன், நேரத்தில் கேட்கல, எனக்கு தெரியும் பட்டமளிப்பு விழாவில் எவ்வளவு நேரம் பேசணும், இந்த சூழல் எவ்வளவு அனுமதிக்கும் என்றும் தெரியும். கமாலுல் இஹ்சான் இரண்டாவது, முதல்ல கமாலுல் மாரிஃபத், இரண்டாவது கமாலுல் இஹ்சான். இஹ்சான்னா உங்களுக்கு தெரியும், இஹ்சான் வார்த்தைக்கு பொருள் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், மல் இஹ்சான் யா ரசூலல்லாஹ், இஹ்சான்னா என்னன்னு கேட்டார். கேட்டது ஜிப்ரீல். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்தாபுதல்லாஹ கஅன்னக தரா வ இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல் வாழ வேண்டும், வணங்க வேண்டும். இந்த வணக்கங்கிறது சில பேர் தொழுகை நோம்புல மட்டும் முன்வச்சுட்டாங்க. அதற்கு ஆழமான பொருள் நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கு தெரியும். இங்கே நேரம் இல்லை. அன்தாபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை பார்ப்பதை போல் உன் வாழ்க்கையும் வணக்கமும் இருக்கணும். ஃப இல்லம் தகுன் தரா ஃப இன்னஹு யரா, உன்னால பார்க்கிற நசீப் இல்லை, பார்க்கிற அளவிற்கு நீ ஒரு நிலை பெறவில்லை, அவன் உன்னை பார்க்கிறான். இதுதான் இஹ்சான். அல்லாஹ் என்ன பார்க்கிறாங்கிற வாழ்க்கையில கமாலியத்து பெறணும். இதுல நம்முடைய சூஃபிகளும் ஞானிகளும் அந்தாபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃப இல்லம் தகுன் தராஹு என்பது காணாவ தாமாக்குறாங்க, நாபிசாக்கல்ல. உங்களுக்கு தெரியும் காணா தாம்னா என்னன்னு தெரியும். ஃப இல்லம் தகுன் தராஹு, நீ பார்க்காவிட்டால் சொல்றதில்லை. ஃப இல்லம் தகுன், நீ இல்லாவிட்டால், ஃபஇல்லம் தகுன், நீ இல்லை என்றால், உன்னை நீ அழித்தால், உனக்கென்று ஒரு வஜூதை நீ காட்டாமல் இருக்கும் என்றால், காட்டாமல் வாழ்வாய் என்றால், தரா, நீ அவனை பார்ப்பாய். நம்முடைய சூஃபிகள், ஆன்மீக பெருமக்கள், ஃபஇல்லம் தகுன், நீ இல்லை என்றால், இன்றைக்கு என்னை காட்டி காட்டி என் ரப்பின் ஹக்கை நான் வெளியாக்க முடியாமல் போனேன். எனக்கென்று பெருமையை தேடிக்கொண்டேன், எனக்கென்று புகழை தேடிக்கொண்டேன். நான் பேசினாலும் பெருமை, எனக்கு வாழ்த்துக்கள் வந்தாலும் பெருமை, என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி கொண்டேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் பேச வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பாடம் நடத்த வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சத்தியத்தை சொல்ல வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் முராகபாவில் இருக்க வேண்டும், முஷாஹதாவில் இருக்க வேண்டும், ஒரு ஷேக்கும் தொடர்பில் இருக்க வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. உன் ரப்பே உனக்கு கிடைப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இன்னைக்கு நமக்கு ஒரு வஜூதை வச்சுக்கிட்டதால நிறைய இடத்துல தோத்து போயிட்டே இருக்கும், நிறைய இடத்துல நோக்க நிறைவேறது இல்லை. நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு போறோம், அது கிடைக்கலன்னா நம்ம விலகினமாயிரும். இல்லம் தகுன், நீ இல்லாமல் போனார், உன் வஜூதை நீ அழித்தால், உன்னை நீ அழித்தால் தரா, நீ அவனை பார்க்க முடியும். ஏன்? அவன் உன்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நீயும் பார்க்க முடியாம போது அதுக்கு தடையா இருக்கிற வஜூதை எடுத்திருந்தாங்க சூஃபிகள். அல்லாஹ் இந்த பொருளையும் விளங்க செய்வானாக. நான் சொல்ல வருகிற செய்தி கமாலுல் இஹ்சான். எங்கள் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கள் ஆசான்களிடத்தில் சிறந்து வருகிறீர்கள். ஹஜ்ரத் தாமத் பரக்காத்தும் போன்றவர்கள் நூற்றுக்கணக்கான ஆலிம்களை அல்லாஹ்வுடைய அன்போடு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். தங்களது மிகச்சிறந்த பண்பால் வாழ்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ரொம்ப பண்பட்டவர்கள். கூடுதல் அறிவுரை நான் சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் இது போன்ற சபைகளில் தரப்படுகிற இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையை எங்கோ பசுமையாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். கமாலுல் இஹ்சான் இருக்கணும். இஹ்சான்ல கமாலியத் ஆயிரம். அந்த கமாலியத்தை நமக்கு கிடைக்கிற போது நம்ம வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமாயிடும். நம்ம சொல்லுக்கு ஒரு அசர் ஏற்படும். நம்ம பேசுனா அது சாதாரண பேச்சா இருந்தாலும் அது மற்ற இருதயங்களுக்கு சிகிச்சை செய்யும். நம்ம பேச்சு மக்களுடைய கல்புல சிகிச்சை அளிக்கும். இது வெறும் சிகிச்சை அல்ல, யாருக்கு என்ன நோயோ அந்த நோய்க்கு சிகிச்சை செய்யும். நான் பேசுகிற செய்தி ஒண்ணுதான், அது உங்களுக்கு ஒரு சிகிச்சை, அவருக்கு ஒரு சிகிச்சை, இவருக்கு ஒரு சிகிச்சை. நம்ம பயானம் முடிச்சோன்னு சொல்லுவாங்க, ஹஜ்ரத் இன்னைக்கு எனக்கு தான் பேசுனீங்க. நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதுதான், நம்ம அவருக்கு பேசிக்கொண்டு அல்லாஹ் அங்க யாருக்கு என்ன தேவையோ அவன் இந்த நாவில் பேசிக் கொண்டிருப்பான்.
உனக்கு கமாலுல் இஹ்சான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு அல்லாமா இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ഖിയാലുക ഫീ ഐനി വദിക്റുക ഫീ ഫമി വവஸ்வாக ஃபீ கல்பி ஐன தகைபு. ஏகப்பட்ட சூஃபிகள் படித்த பாடல், மிகப்பெரிய வலிமார்கள் படித்த பாடல், அல்லாஹ் விஷயத்தில் மஜ்தூபுகளாக வாழ்ந்தவர்கள் படித்த பாடல். அல்லாமா இப்னுல் அரபி இரவு முனாஜாத் வைத்திருப்பார், ഖിയാலுக ஃபீ ஐனி ரப்பே, உன் சிந்தனையெல்லாம் என் கண்களில் இருக்கிறது, உன் தோற்றங்கள், உன் நிலைகள், உன்னை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும், என் கண்கள் உனக்குள்ளால் இருக்கிறது, என் கண்கள் வெளியே இல்லை. நான் எந்த பொருளிலும் உன்னை பார்க்கிறேன், மரத்தை பார்ப்பதில்லை, மரத்துக்குள்ளால் உன்னை பார்க்கிறேன். இங்கே மைக்கை பார்ப்பதில்லை, இந்த மைக்குக்குள்ளால் உன் ஆற்றலை பார்க்கிறேன். ഖിയാலுക ஃபீ ஐனி, என் கண்களில் உன் ഖിയാல் இருக்கிறது என்பார் அல்லாமா இப்னுல் அரபி. அப்படியானால் நண்பர்களே, உலகத்தின் ஒவ்வொரு பொருளும் ஓ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ், எல்லா பொருளும் அல்லாஹ் என்று சொல்கிறது என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஓ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ், எல்லா பொருளும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்னு சொல்லுது. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், பூமியில் இருப்பதும் இருப்பவர்களும், மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ ஃபில் அர்த், வானில் இருப்பவைகளும் இருப்பவர்களும் அல்லாஹ்வை துதிபாடிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார் அல்லாஹ். இங்கே பெருமக்கள் எழுதுவார்கள், ஓ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ், எல்லா பொருளும் அல்லாஹ் என்று சொல்கிறது. இன்னொரு பக்கம் எல்லா பொருளும் அல்லாஹ் இருப்பதாக சொல்கிறது. ஒவ்வொரு பொருளுக்குள்ளாலும் ரப்பை பார்க்கும் பார்வை. ഖിയാലുക ഫീ ഐനി, உன் ഖിയാல் என் கண்ணில் இருக்கிறது ரப்பே என்றார் அல்லாமா இப்னுல் அரபி இரவு முனாஜாத்திலே. அடுத்து சொல்வார், ஒ திக்ருக ஃபீ ஃபமி, என் நாவெல்லாம் உன் திக்ரில் இருக்கிறது. அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஹிப்பீன்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். உம்மத்துக்கு சொல்வார்கள், நான் 30 ஆண்டு காலம் என் முரீதுகளுக்கு முன்னால் இருக்கிறேன், அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் நான் அவர்களோடு இருக்கிறேன் என்று. வான நாஜைத்து ரப்பி, இந்த 30 ஆண்டு காலம் இவர்களோடு நான் இருப்பதாக அவர்கள் பார்த்தார்கள், நான் என் ரப்போடு பேசிக் கொண்டிருந்தேன் என்றார்கள். 30 ஆண்டு காலம் மக்களோடு இருப்பதாக மக்கள் பார்க்கிறார்கள், ஆனால் நான் பேசியதெல்லாம் என் ரப்போடு பேசினேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், லிசானுக ஃபீ வ திக்ருக ஃபீ லிசானி ஃபீ ஃபமி, என் வாயில் ஒரு திக்ர் இருக்குது, நான் பேசினா கூட திக்ரா அமையும், எல்லாம் திக்ரா இருக்காது. என் ரப்பின் வல்லமை குறித்து பேசணும், அவன் ஆற்றல் குறித்து பேசணும், அவன் நம்பிக்கை குறித்து பேசணும். அவனை பற்றி நான் பேசுகிற போதெல்லாம், அவன் சிந்தனை உம்மத்தின் இருதயங்களில் கொண்டு சேர்க்கிற போதெல்லாம், அவன் நினைவு கூறுகிற மக்களை உருவாக்குகிற போதெல்லாம் இந்த ஃபமு அவனுடைய திக்கில் இருக்கு. அல்லாஹ் அந்த ஃபம நமக்கு நசீபாக்குவானாக. இஹ்சான், கமாலுல் இஹ்சான். அடுத்து சொன்னார், ஓ மஸ்வாக ஃபீ கல்பி, ரப்பே கல்புல நீ தங்கிக் கொண்டிருக்கிறாய். உலகத்துல கமாலுல் முஹப்பத் அல்லாஹ் மேல ஏற்படணுங்கிறாங்க. கமாலுல் முஹப்பத் எப்படி ஏற்படுறது? என் மனைவி மேல பிரியம் இருக்குது, பிள்ளைங்க மேல பிரியம் இருக்குது, யார் மேலே பிரிய வைக்க மார்க்கம் தடுக்கல. மனைவி பிரியப்படலாம், பிள்ளைகளை பிரியப்படலாம், பெற்றோர்களை பிரியப்படலாம், ஆனால் உன் இருதயத்தில் யாருக்கும் இடமில்லை. என் மனைவிக்கு என் இருதயத்தில் இடமில்லை, என் பிள்ளைகளுக்கு இல்லை, என் பெற்றோர்களுக்கு இல்லை, என் கல்பு ரப்புக்கு மாத்திரம்தான். ஓ மஸ்வாக ஃபீ கல்பி, ரப்பே என்னுடைய கல்பில் நீ தங்குகிறாய், உன் தங்குமிடம் என் கல்பு என்றார். இப்ப நான் ஒரு செய்தி மட்டும் பதிவு செய்து நிறைவுக்கு வருவேன். எந்த கல்புல அல்லாஹ் தங்குகிறான்? காழ்ப்புணர்ச்சிகள் நிறைந்த கல்புகளிலா? பொறாமைகளும் பெருமைகளும் ஆணவங்களும் நிறைந்த கல்புகளிலா? காமங்களும் இச்சைகளும் நிறைந்த கல்புகளிலா? நம்ம தங்குறதுக்கு கூட ஒரு பரிசுத்தமான இடம் தேவைப்படுகிறது. ஒரு உயர் அதிகாரி வருகிறார் என்றால் இடம் பூரா சுத்தமாக்கப்படுகிறது. அல்லாஹ் தங்கும் கல்பு எப்படி இருக்க வேண்டும்? ஐனல்லாஹ் என்று கேட்கிறார் நபியிடத்தில் ஒரு பெண்மணி. அல்லாஹு ஃபிஸ் ஸமா என்றார்கள். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எங்கேன்னு கேட்ட ஒரு சராசரி பெண், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்கிறார்கள். சஹாபிகள் கேட்டாங்க, அல்லாஹு ஃபிஸ் ஸமா, உண்மையிலே வானத்தில் தான் இருக்கானான்னு கேட்டாங்க. அல்லாஹு ஃபீ குலூபி இபாதில் முஃமினீன், இல்லப்பா முஃமின்களுடைய இதயத்தில் இருக்கிறான். சஹாபாக்களுக்கு பதில் சொன்ன போது, அல்லாஹ் நம்முடைய இதயத்தில் இருக்கிறான், நாம் இருக்க வைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. கமாலுல் இஹ்சான், நம்முடைய நாவ அவனை பற்றியே பேசணும், நம்முடைய கண் அவனுடைய பார்வையில் இருக்கணும், நம்முடைய கல்வி அவன் தங்குமிடமாக மாறணும். சொல்லிட்டு அவர் சொன்னார், ஃபைன தகீபு, நீ எங்கே மறைவாயிருப்பேன்? உனக்கு எங்கே கைப்? ஃபைன தகீப்,
கண்ணிலும் நாவிலும் இருதயத்திலும் நீ இருக்கிற போது உனக்கு இந்த கைபு எங்கே? இதான் இஹ்சான். கண்ணக்க தரா, பார்ப்பது என்று சொன்னால் அவனை தோற்றத்தை வைத்து பார்ப்பதில்லை. அவனுக்கு என்ன இருக்கிறது? உருவம் இருக்கிறதா? எதுவும் இல்லை. நம்முடைய நாவாக அல்லாஹ் சொல்றான், நான் கையா மாறுறேன், காலா மாறுறேன், நாவா மாறுறேன். என்ன பொருள்? அதற்குள்ளே நீங்கள் ஆழம் கண்டால் உண்மையில் புரியும். கொஞ்சம் நாம் ரப்பை நெருங்க வேண்டும். அவன் நம்மை எல்லா வகையிலும் உயர்த்தி கொண்டு விடுகிறான். நாம் கொஞ்சம் அவனை சிந்திக்க வேண்டும். உலகமே நம்மை சிந்திக்க தௌஃபீக் செய்து விடுவான். கொஞ்சம் அவனை பற்றி பேச வேண்டும். உலகம் மொத்தமும் நம்மை பற்றி பேச வைப்பான். நம்ம பத்தி எல்லாரையும் பேச வைப்பாங்களா? அல்லாஹ் அப்படி ஒரு கல்வை நசீபாக்குவானாக, அப்படி ஒரு நாவை நசீபாக்குவானாக. காழ்ப்புணர்ச்சிகளும் பெருமைகளும் காமங்களும் நிறைந்த கல்புகள் அவன் தங்கும் இடம் இல்லை. அப்படியானால் நம்முடைய கல்புகள் பரிசுத்தமாக வேண்டும். நம்முடைய கல்புகள் இஷ்டு வர வேண்டும். நம்முடைய கல்புகளில் ஷஹ்வத்துகள் அழிய வேண்டும், பொறாமைகள் அழிய வேண்டும், கிப்ருகள் அழிய வேண்டும், ரியா அழிய வேண்டும், சமாத் அழிய வேண்டும், எல்லாம் அழிய வேண்டும். நம்முடைய கல்பு வெளிச்சமாக வேண்டும். ரப்பு குடியிருக்கிறதுக்கு வசதியாக்கிட்டோம்னா அல்லாஹ்வுடைய தொடர்பு கல்போடு இருக்கும். நாம பேசினா கல்போடு கல்பு பேசும். அடுத்த கல்புல உள்ளதை பார்க்கிற நசீபும் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போ கமாலுல் இஹ்சான் வரணும், கமாலுல் மாரிஃபத் ஏற்படணும். மூணாவது கமாலுல் தாஅத் இருக்கணும். எல்லா மக்களும் தாஅத் இருக்குது. கமாலுல் தாஅத் உலமாக்களுக்கு இருக்கணும்னு அந்த தஃப்சீர்ல எழுதுவாங்க. கமாலுல் தாஅத்னா என்ன? அல்லாஹ்வுக்கு வழிபடுறது எல்லாருமா நம்ம வழிபடுறது இல்லை. கமாலுல் தாஅத் ஏற்படணும்னா நான் ஒரு நிறைய செய்திகளை சொல்லணும். இமாம் புகாரி ஒரு அழகான ஹதீஸை பதிவு செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரை முடிச்சிருக்கிறாங்க. 2 நாளா சாப்பிடல சஹாபாக்கள், உணவு இல்லை, ரொம்ப பசி. அன்னைக்கு மாலை இந்த ஹதீஸை இமாம் புகாரி 6 இடத்துல பதிவு செய்கிறார். குறிப்பா 3 இடத்துல தெளிவா பதிவு செய்வார். அன்றைக்கு மாலை சஹாபிகளின் பகுதியெல்லாம் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. விமாதா தூக்கதுன் என்றார்கள் பெருமானார். என்ன நெருப்பு என்கிறார்கள்? இந்த நெருப்பு எதனால் இந்த மக்களால் மூட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள். அல்லா லஹ்மின் இறைச்சியில நெருப்பு வச்சு சமைக்கிறாங்க. என்ன இறைச்சின்னு கேட்டாங்க. லுஹூமில் ஹுமுர் என்றார்கள். இது கழுதையின் இறைச்சி என்றார்கள். அப்படியான கழுதை இறைச்சி அன்னைக்கு வரைக்கும் அனுமதி. அன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கிறாங்க. நேற்று சாப்பிட்டாங்க, முந்தானால் அனுமதி. இப்ப வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கைபரிலே அவர்களின் கழுதைகள் நிறைய கிடைத்திருக்கிறது. அத்தனையும் முறையாக அறுக்கப்பட்டு சமைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் பசியோடு இருக்கிறார்கள் என்றும் தெரியும். சஹாபிகள் 2 நாள் சாப்பிடவில்லை என்றும் தெரியும். இத்தனைக்கும் போர்க்கள சிப்பாய்கள் எத்தனை வலிமை வேண்டும், அத்தனையில் இருந்தும் அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் ஈமானை தவிர. அது மாத்திரம் பலம். இந்த நிலையில் பெருமானார் சொன்ன வார்த்தை அஹ்ரிகூஹா வக்ஸிரூஹா, அந்த அப்படி கொட்டி விடுங்கள் அத்தனை. சஹாபிகள் சொன்னாங்க. அனஸ் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை அறிவிப்பார். இறைச்சி வெந்தும் வேகாமலும் சஹாபிகளின் பசி அந்த மனம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப சட்டி இறக்கி விடலாம் என்று இருக்கிறோம். பெருமானாரின் கட்டளை வந்தது. இதை அஹ்ரிகூஹா, அப்படியே கவிழ்த்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு நிறுத்தல்ல, வக்ஸிரூஹா, அந்த சட்டி பாத்திரத்தையும் உடைத்து விடுங்கள் என்றார்கள். இறைச்சியை கவிழ்த்து விடுங்கள், பாத்திரத்தை உடைத்து விடுங்கள். முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்கள் அப்படியே கவிழ்க்கிறார்கள். கேட்கலாம், நாயகமே நேற்று வரையிலும் அனுமதி, இன்று காலை வரையிலும் அனுமதி, ரொம்பவே பசியாக இருக்கிறோம், இந்த ஒரு பொழுது அனுமதித்து விடுங்கள், நாளையிலிருந்து அந்த தடை ஏற்கிறோம். அந்த வார்த்தைக்கு கூட அந்த பெருமக்கள் முன்வரவில்லை. கமாலு தாத் என்கிறார்கள் இந்த செய்தியை. தாத்தில் கமாலியத், பசி இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பொருள் ஒன்றையும் சமைக்கவில்லை, அனுமதிக்கப்பட்ட பொருளையே சமைக்கிறோம். இப்போது தடுத்து காட்டுகிறார்கள் பெருமானார். தோழர்களை வகைப்படுத்துவது நபியின் நோக்கமா? சங்கடத்துக்கு மேல் சங்கடத்தை கொடுப்பது நபியின் நோக்கமா? இன்னும் இவர்களுக்கு கஷ்டம் தர வேண்டும் என்ற ஆசையா? இல்லை. எப்படிப்பட்ட மாமனிதர்களை உருவாக்கி விட்டேன் என்று சமூகத்தை பார்க்க செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்ரிகூஹா, கவிழ்த்து விடுங்கள், வக்ஸிரூஹா, உடைச்சிருங்க. அப்ப மட்டும் ஒரு 5 நிமிஷம் நிதானிச்ச சஹாபிகள் ஒன்ன மட்டும் கேட்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள். அவனுஹ்ரிகூஹா வ நக்ஸிருஹா யா ரசூலல்லாஹ், கவிழ்த்து விடுகிறோம், பாத்திரத்தை உடைக்காமல் கழுகி வைக்கட்டுமா என்று கேட்டாங்க. அவனுஹ்ரிகூஹா வ நக்ஸிருஹா யா ரசூலல்லாஹ்,
கவிழ்த்து விடுகிறோம், பாத்திரத்தை உடைக்காமல் மாத்திரம் கழுகி கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உடனே சொன்னார்கள், மஸ்ஸிலூஹா, கழுகி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே அந்த கட்டுப்பாடு என்பது அன்னலாரின் வார்த்தைக்கு தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்ட விதம், ஏற்றுக்கொண்ட விதம், எல்லா சூழலிலும் பசியெல்லாம் தாண்டி, பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் நபியின் வார்த்தை என்பது நமக்கு இத்தனை பெரிய வலியுறுத்தலை தரும், கட்டுப்பாடுகளை தரும் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய செய்தி. கமாலு தாஆத் என்பார்கள் பெருமக்கள். அதற்கு எங்கள் ஆலிம்களே நாம் வாரிசுகள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கமாலுல் மஅரிஃபத் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. கமாலுல் இஹ்சான் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. கமாலு தாஆத் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நான் அடிக்கடி சொல்றது, இந்த பேச்சு இம்தாதுல் உலூமோடு நிற்பதில்லை. லட்ச மக்கள் இனி கேட்க இருக்கிறார்கள். இங்க பேசுற செய்தி அடுத்த நிமிஷம் உலகத்தில் எல்லா பாகத்திலும் ஒலிக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பின் வழியே கேட்பவர்கள் எல்லோருக்குமாக சொல்கிறேன், இது ஆலிம்களுக்கு நான் சொல்கிறேன், இதை எல்லோரும் எடுத்து வாழும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே மற்ற மக்கள் வந்திருப்பதால் இன்னும் ஒரு 6 நிமிடங்களில் மக்கள், பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். நான் வெளியே பார்த்தேன், நிரம்ப நிற்கிறார்கள், ஆண்களும் பெண்களும் வழிநெடுக நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமாக சொல்வேன், இங்கே எங்கள் மௌலவிகளுக்கு, சனது பெற்ற எங்கள் பிள்ளைகளுக்கு, அது இங்கே எங்களுடைய ஐநூல் உலூம் அல்லாமா தாமத் பரக்காத்துஹு திருக்கரத்தால் எனக்கு கூட ஒரு ஆசை, அதிரத்துல இன்னொரு சனதியை தான் நம்ம வாங்கிக் கொள்வோமா? இல்லை, மிகைப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல. 30 ஆண்டுகள் நான் பொய் சொன்னதில்லை. 30 ஆண்டுகள் இன்றைக்கு பொய் ஹராம் என்று படித்தேனோ அன்று முதல் பொய் சொன்னதில்லை. எங்களுடைய மாணவர்களுக்கும் தெரியும், எங்களிடத்தில் பையத்து பெறுகிற முரீதுகளுக்கும் தெரியும், எங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்றது இல்லை. ஆனால் இப்போதும் ஆசை உண்டு, இது போன்ற ஞானிகளும் சூஃபிகளும் அல்லாஹ் இன்னும் 12 காலம் வாழ வைப்பானாக, ஹயாத்தில் பறக்க செய்வானாக, சுகத்தில் பறக்க செய்வானாக. அவர்களின் திருக்கரம் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உருவாக்க தௌஃபீக் செய்வானாக. அதே துஆவை நம்முடைய முஹம்மது ஹதரத் தாமத் பரக்காத்துஹு அவர்களுக்கும் சேர்த்து செய்கிறேன். இந்த ஊரின் 2 கண்கள், சங்கேமிக்க ஜமாத்து பெருமக்கள், இங்கே வந்திருக்கிற எல்லோருக்குமாக சொல்கிறேன், ஆலிம்களே, உங்களுக்கு சொன்ன 3 செய்திகள், 3 மாத்திரம் அல்ல, இந்த சபைக்கு 3ஐ தந்திருக்கிறோம். நீங்கள் இந்த 3ஐயும் எடுத்து வாழ்ந்து பாருங்கள். பேரின்பம் கிடைக்கும், வணக்கத்தில் சுவை ஏற்படும், இரவு தஹஜ்ஜத்தில் நிம்மதி கிடைக்கும், தூக்கத்தின் மீது வெறுப்பு வரும், திக்ரில் சுவை ஏற்படும், தியானத்தில் சுவை ஏற்படும், முராகபாவை நிறுத்துவதற்கு மனமே வராது. நீங்கள் எடுத்து வாழ்ந்து வாருங்கள். நாங்கள் வார்த்தைகளை பேசவில்லை, எங்கள் வாழ்க்கையை பேசுகிறோம். சுவைத்து பார்த்து விட்டு ருசி தெரிந்து சொல்கிறோம். நீங்கள் சுவைக்க வாருங்கள் என்று சங்கேமிக்க எங்கள் ஆலிம்களுக்கு நான் அழைப்பு தந்துவிட்டு சமூகத்தை நோக்கி சொல்வேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பேண வேண்டிய பல்வேறு வாழ்க்கையை தந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு பெரிய ஜாமியா 50 ஆண்டு பொன்விழா கண்டிருக்கிற பட்டமளிப்பு விழாவில், அது அல்லாது இங்கே நீங்கள் பார்த்தால் இந்த ஜாமியா உருவாகி கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இங்கே 57 ஆண்டுகள் இதற்கு ஏற்பட்ட தியாகம், இது சந்தித்த பிரச்சனைகள், இதற்காக பாடுபட்ட பெருமக்கள், உருவாக்கியவர்கள், வாழ்ந்தவர்கள், வளர்த்தவர்கள், இதை எப்படி நிபுணர் செய்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் வாழும் வரையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, அவர்கள் சந்ததிகளை பாதுகாப்பானாக. இதில் மரணித்தவர்களின் மண்ணறையை இந்த புனித பரக்கத்தால் அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. நம்ம துஆ செய்யலாம். அந்த மக்கள் அன்னைக்கு அப்படி ஒரு கற்பனை பண்ணாவிட்டால் இத்தனை நூற்றுக்கணக்கான ஆலிம்களை இம்தாதிகளாக பார்த்திருக்க முடியுமா? ஒரு அற்புதமான அந்த கவலையின் வெளிப்பாடு. சங்கமிக்க அன்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் பாடம் பெற வேண்டும். நாங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவுக்கு போய் பாடம் பெற்றோமோ இல்லையோ, இங்கே ஆலிம்களை உருவாக்கி சனதுகள் கொடுத்த இந்த மதரசாவில் நீங்கள் வெளியே சும்மா போகக்கூடாது. தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் இங்கிருந்து பொக்கிஷங்களை சுமந்து போக வேண்டும். நாங்கள் என்ன பாடம் இவர்களுக்கு நடத்துகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலிம்களை உருவாக்கிய பெற்றோர்களே, நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ உங்கள் சொர்க்கத்திற்கே நீங்கள் பெரிய விதை போட்டு விட்டீர்கள். என்ன தவம் செய்தீர்களோ வலதும் சாலியும் எது உள்ளதோ. ஒரு தாயும் தகப்பனும் இப்படி ஒரு லட்சியத்தில் வாழணும். எனக்கு பின்னால துவா செய்கிற பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். நான் எத்தனை சுகங்கள், சொத்துக்கள், வாழ்க்கையின் வாழ்வாதாரங்களை சேர்த்து வைத்ததை விட என்னுடைய மன்னரை பாக்கியமாக்குகிற சொத்து, என் மன்னரைக்கும் தொடர்கிற சொத்து துவா செய்கிற பிள்ளைகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் என்ன தவம் செய்தார்களோ அவர்கள் மன்னரைக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தேடிக் கொண்டார்கள். இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றது,
எங்கள் தாய் தகப்பனுக்கு நான் துவா செய்யாத நாள் இல்லை. காலையில் சுபுகில இமாமாக நிற்பதுண்டு, தொழுகை இமாமாகவும் இருக்கிறோம். எங்களுடைய ஜாமியா உஸ்மானியா அரபிக் கல்லூரியிலே பேராசிரியராக என்றைக்கு சேர்ந்தேனோ அன்றைக்கு துகரிலிருந்து ஊரினுடைய ஒரு ஜாமியாவிலே இமாமாக அல்லாஹ்ட்ட ஓதுற காலத்தில் கேட்டேன், என்னை ஒரு முதர்ரிஸாகவும் ஆக்க வேண்டும், இமாமாகவும் ஆக்க வேண்டும். ஏன்னா முதர்ரிஸும் இமாமத்து நபியினுடைய பணி, இந்த ரெண்டு ஹிதுமத்து இருக்கணும்னு கேட்டோம். அல்லாஹ் ஒரே நேரத்தில் நசீபாக்கினான். இங்கே 32 ஆண்டுகள், அங்கேயும் 32 ஆண்டுகள். இங்கே எங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜாமியாவிலே வந்து எங்கள் மாணவ கண்மணிகள் திருக்குரானை ஓதிக்கொண்டிருக்க அவர்களோடு ஒரு சில நிமிடங்கள் இருந்துவிட்டு நான் புறப்பட்டு போகும் இடம் என் பெற்றோர்களின் மன்னரை. அங்கே நின்று யாசீனும் தபாரக்கும் நான் ஓதாத நாட்கள் இல்லை. இன்னும் சொல்வேன், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிக்கு போகிற போதெல்லாம் அவர்களுக்காக தவாப் செய்யாத நாட்களும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் மன்னரையில் ஜொலிக்கிறார்கள். இங்கே நான் பேசுகிறேன், உலகத்தில் எங்கெல்லாமோ பேசுகிறோம், நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கிறோம். ஒவ்வொரு ஆலிமின் துஆவிலும் நம்முடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி பெறுகிறார்கள். நீங்கள் சென்று மக்தபை நடத்துவீர்கள், அந்த மக்தபில் ஒரு மாணவன் உருவானால் உங்கள் பெற்றோர்கள் வாழும் வரையிலும் நிம்மதி, அவர்கள் மரணித்தால் கபரே சொர்க்கம். இது சாதாரண ஞானம் அல்ல. சுஹதாக்கள் கூட இல்ல விளங்கிறோம், ஆலிம்கள் சுஹதாக்கள் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் அர்ப்பணித்து தியாகம் செய்த சுஹதாக்கள் கூட மறுமையில் அல்லாஹ் அவங்களுக்கு அந்தஸ்து கொடுப்பானா. அப்படி கொடுக்கிற போது பார்ப்பாங்க, ஆலிம்களை கூப்பிட்டு அல்லாஹ் மரியாதைப்படுத்துவான். அந்த சுஹதாக்கள் நினைப்பாங்களா, அல்லாஹ் நான் ஷஹீதானதை விட ஒரு ஆலிமா இருந்தேன் நினைப்பான். யாரு சொல்றா? அல்லாமா இப்னு மஸ்ஊத் ரஹ்மத்துல்லாஹி வல்லதி பஅஸனி பில் ஹக். இப்னு மஸ்ஊத் மக்கூலா வல்லதி பஅஸனி பில் ஹக் லயவத்தன்ன ரிஜாலுன் குத்திலு ஃபீ சபீலில்லாஹி ஷுஹதா அய்யபஅஸஹுமுல்லாஹு உலமா. அல்லாஹ்வின் பாதையில் புனிதமான போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக தீனின் உயர்வுக்காக தங்கள் உயிரையும் இரத்தத்தையும் தியாகம் செய்து ஷஹீதானார்களே, அவர்களை அல்லாஹ் மன்னரையிலிருந்து எழுப்புகிற போது, அல்லாஹ் அவர்களை கொண்டு நிறுத்தும் போது அவர்கள் ஆசைப்படுவார்களாம், அய்யபஅஸஹுமுல்லாஹு உலமா, அல்லாஹ் நம்மை ஆலிம்களாக எழுப்பினான். இல்லையே அல்லாஹ்வே, காலமெல்லாம் இந்த இல்மின் பரக்கத்தை நீ கொடுத்ததற்கு நன்றி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயா. சாமானிய ஞாபகத்தை உங்க கையில கொடுக்கல. அதன் சொன்னாங்களே இல்முடைய பரக்கத் மிகப்பெரிய ஞாபகம். ஏன் தொகதாக்கள் அப்படி ஒரு அன்பை எதிர்பார்த்தாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. லயவத்தன்ங்கிறாங்க இப்னு மஸ்ஊத். அவ்வளவு பிரியப்படுவாங்க. தாக்கீத் உங்களுக்கு தெரியும், அந்த நூன் என்னான்னு தெரியும், நாம் என்னான்னு தெரியும். இப்னு மஸ்ஊத் சொல்ற வார்த்தை, சுஹதாக்கள் இவ்வளவு பெரிய பிரியம், அய்யபஅஸஹுமுல்லாஹு உலமா, அல்லாஹ் எங்களை ஆலிம்களாக எழுப்பணும். ஏன்? அவங்களை அல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்தினான்னு பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு அல்லாஹ் இந்த சுஹதாவா நாங்க இருந்தது பாக்கியம் தான், இதை விட நாங்க அடிமானம் இல்லையும் பார்க்கலாம். அல்லாஹ் உங்களை கேட்டோ அவளோட சீவாக்கி தந்து விட்டான், நன்றியோடு வாழ செய்வாங்க. நான் பொதுமக்களுக்கு மாத்திரம் ஒரு செய்தியை சொல்லி அப்படியே சொல்லி முடித்திருப்பேன். இந்த நேரத்தை கூட்டிக்கன்னு சொன்னதுனால நான் ரொம்ப நேரம் நீட்ட முடியாது. ஹதரத் பெருந்தகை போன்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ரொம்ப நேரம் இருக்க வைப்பதை நான் உடன்படலை. இன்னும் சொல்ல போனால் எந்த மேடையிலும் நான் நின்று பேசுறது இல்லை, உட்கார்ந்து தான் பேசுறது. அவங்க இருக்கும்போது என்னால் இருக்க முடியலை. அன்னைக்கு ஒரு தடவை உட்கார்ந்து பேசிட்டு மனசு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுச்சு. ஆனாலும் இது போன்ற பெருமக்களின் நல்ல துஆவை எப்போதும் ஆதரவைக்கிறோம். அல்லாஹ் அந்த துஆவை நம்மை நினைய வைப்பானாக. ரொம்ப ஆசை இருக்குது. அதற்கெல்லாம் எங்களை போல சின்ன பிள்ளைங்களை ரொம்ப மதிக்கிறது உண்டு. எங்களுக்கெல்லாம் வயசு ரொம்ப சின்ன வயசு, தாடி தான் வெள்ளையா இருக்குது. அதற்கு அவர்களுக்கு பிள்ளைக்கு சமம் நாங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய எல்லா நிலையும் உயர்த்துவானாக. சங்கை மிக்கவர்களே, பெருமானார் ஒரு தடவை கேட்கிறார், அம்மூமினூன அன்தும். இங்கே வந்திருக்கிற எல்லோரும் இந்த பாடத்தை எடுத்துட்டு போங்க. இந்த ஒரு பாடம் தான் உங்களுக்கு. பெருமானார் கேட்டார், நீங்கள் மூமின்களான்னு கேட்டார். மஸ்ஜித் நபவியிலே இருக்கிற சஹாபிகளை பார்த்து. அந்த கேள்விக்கு பதில் சரியா சொல்றதுக்கு அவங்க தான் தகுதி. நாங்கள் மூமின்கள் அவங்க நெஞ்ச நிமிர்த்தி சொல்ற தகுதி இருக்குது. ஏன்னா சர்க்காரை காயினாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி கலிமா சொன்னாங்க. அந்த கேள்விக்கு அவங்களை விட வேற யாரும் சரியாக பதில் சொல்ல முடியாது. அம்மூமினூன அன்தும், நீங்கள் மூமின்களா என்று கேட்டார்கள். ஃபஸகது, எல்லாம் மௌனமாயிட்டார். ஒருத்தரும் பதில் சொல்லல, யாரும் பதில் சொல்லல. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருப்பது பொருத்தம் இல்லையே.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் சஹாபிகள் சொன்ன பதில் அல்லாஹு வ ரசூலுஹு அலம். இமாம் புகாரி பல பக்கங்களில் இந்த செய்தி எழுதுவார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூல் மாத்திரமே இதற்கான பதிலை தெரிந்தார்கள் என்பார்கள். நன்கு விளங்கிய கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி பழகினதில்லை. அதான் நமக்கு சுன்னத்து. நம்ம உஸ்தாதுமார்கள் கேட்கிற போது இதுக்கு அல்லாஹ் ரசூலும் தெரிவாங்கன்னு சொன்னா இன்னும் இல்மு கிடைக்கும். அப்படி பதில் பரீட்சையில் எழுதி வச்சிடக்கூடாது. சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்முமினூன அன்தும், நீங்கள் மூமின்களா என்று கேட்டார்கள். மௌனம் எல்லோரும் நீடித்த போது எழுந்திருக்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே பதில் ஆரோக்கியம் என்று அவர்கள் சொன்னார்களா? நஹ்னுல் மூமினூன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நாங்கள் மூமின்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஏற்கல. உமா அலாமத்து ஈமானிக்கும் கேட்டாங்க. நீங்கள் மூமின்கள் தான் என்பது நிஜமாகுமையானால், நீங்கள் மூமின்கள் தான் என்பது உண்மையாக இருக்குமையானால் உங்கள் ஈமானுக்கு என்ன அடையாளம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேட்டான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இப்போ மொத்த சஹாபிகளின் பார்வையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்புது. என்ன பதில் சொல்ல போறாங்க? உங்களுடைய ஈமானுக்கான என்ன அடையாளம்? உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அஷ்யாஇன் யா ரசூலல்லாஹ், 3 அடையாளம் வைத்திருக்கிறோம். இந்த 3ஐயும் வைத்து எங்களை நாங்கள் மூமின்கள் என்று நினைத்திருக்கிறோம். இந்த 3ம் எங்கள் ஈமானுக்கு அடையாளம் என்றார்கள். அந்த 3ஐயும் எங்கள் ஜாமியா இம்தாதுல் உலூம் பட்டமளிப்பு விழாவின் சார்பாக இந்த சமூகத்திற்கு நாங்கள் தருகிறோம். இதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். உங்கள் ஈமான் ஹக்கீகத் என்பதை இந்த 3இல் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த 3ஐயும் நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் போதெல்லாம் நீங்கள் ஹக்கீகத்துல் ஈமான் உடையவர்களாக அறிவிக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் இந்த 3 சொத்தையும் இங்கிருந்து எடுத்து செல்ல தௌஃபீக் செய்வானாக. பிஸலாசத்தி உமூரின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலர்கள் அவர்களே 3 விஷயங்கள் எங்கள் ஈமானுக்கு அடையாளமாக நாங்கள் நினைத்திருக்கிறோம். எதையுமே தீர்மானித்து சொல்ல முடியாது. நபி கேட்கிறாங்க, அப்படி நினைச்சிருக்கோம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல ஒமாகியானா, அது என்னப்பான்னு கேட்டாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப், நஸ்பிரு அலல் பலா யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையிலே நாங்கள் 1000 பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம். கஷ்டங்களும் நெருடல்களும் சோதனைகளும் திடுக்கங்களும் எங்களை ரொம்பவே பாதித்திருக்கிறது. உடலால் பாதிக்கப்பட்டோம், உள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம், பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டோம். அடிக்கடி எதிரிகளோடு மோதினோம், சண்டையிட்டோம், மிகப்பெரிய சங்கடங்களை சந்தித்தோம். அப்போதெல்லாம் சட்டைகளை கிழித்ததுண்டு, மண்ணில் உருண்டதுண்டு, கனமாரியாக படைத்தவனை திட்டியதுண்டு. வாழ்க்கையில் பிணிகளும் சோதனைகளும் நெருடல்களும் நெருக்கடிகளும் எங்களை தாக்கிய போதெல்லாம் உடைந்து போனோம். ரொம்பவே நாங்கள் எங்களை கண்டித்தோம், சட்டை கிழித்தோம், நெஞ்சில் அடிப்போம், கன்னத்தில் அடிப்போம். இன்றைக்கு தங்களது திருக்கரம் பற்றி ஈமான் கொண்ட போது இப்போது சோதனை வருகிறது, சிரமங்கள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது. இவைகள் வரும்போதெல்லாம் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நஸ்பிரு அலல் பலா, அத்தனையும் தாங்கிக் கொள்ளும் இருதயத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். இது எங்கள் ஈமானின் முதல் அடையாளம் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானா. வாழ்க்கையில் துன்பம் வரலாம், சோதனைகள் வரலாம். துன்பங்களையும் சோதனைகளையும் விட்டு யாரையும் பாதுகாக்க முடியாது. அஷத்துல் பலாயி அல் அன்பியாஉ சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல். ஹஜ்ரத் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் சோதனை யாருக்கு தெரியுமா? நபிமார்களுக்கு என்றார்கள். என்ன பாவம் செய்தார்கள் நபிமார்கள்? சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல், அடுத்தடுத்து அதற்கு அடுத்த தரத்தில் இருப்பவர்கள் என்றார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? சோதனைகள் பாவத்தின் அடையாளம் அல்ல, சோதனைகள் பாவத்திற்கு பரிகாரம் மாத்திரம் அல்ல. சோதனைகளை கொண்டு சில பேர்களின் தரஜாக்களையும் அல்லாஹ் உயர்த்துவார். சோதனைகளை தாங்குகிறீர்களா என்றும் அல்லாஹ் பரீட்சை செய்வார். அல்லாஹ் நமக்கு அந்த பரீட்சையில் வெற்றி பெற தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளை தாங்குகிறீர்களா என்று பார்ப்பதற்கு தருகிறான். தாங்கி விட்டீர்களா உங்கள் அந்தஸ்தை உயர்த்துகிறான். இன்னொரு பக்கம் மா யுஸீப முஸ்லிமன் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தி யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. உனக்கு ஏற்படுகிற கவலையும் துயரும் மன உளைச்சலும் காலில் தைக்கும் முற்கள் கூட ஒரு பாவத்தின் பரிகாரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சோதனைகள் உங்கள் பாவத்தில் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக, சில சோதனைகள் உங்களை உயர்த்துவதற்காக, சில சோதனைகள் உங்களை பரீட்சை செய்து பார்ப்பதற்காக, இன்னும் சில சோதனைகள் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுப்பதற்காக.
சோதனைகள்ல நம்ம ஏற்க வேண்டியது ஒன்று நஸ்பிர், அதை ஏற்கிற இதையும் தர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் சொல்வேன், ஆலிம்களுக்குமாக சேர்த்துதான் இது. ஆலிம்கள் இதில் எப்போதும் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையில் சின்னம் சிறிய கஷ்டங்கள் ரப்பை விட்டும் உங்களை தூரமாக்கி விடக் கூடாது. அவன் கொடுக்கிற நெருக்கடிகளும் நெருடல்களும் அல்லாஹ்வின் பக்கம் வெறுப்பை ஏற்படுத்தி விடக் கூடாது. அவன் கொடுக்கும் சோதனைகள் எல்லாம் இன்னும் அவன் பக்கம் நெருங்க கொண்டு சேர்க்க வேண்டும். அவன் தொடர்பில் இன்னும் ஈடுபடுத்த வேண்டும். இன்னும் சொல்வேன், சோதனை வரும் போதெல்லாம் நாம் வீழும் இடமாக அவன் தர்பார் இருக்க வேண்டும். அவன் தர்பார் இருக்க வேண்டும். கஷ்டம் தந்தா யார்கிட்ட போறது? பெருமானாருடைய இரவு படுக்கையின் துஆ என்ன தெரியுமா? லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. எங்க உம்மாட்ட கோவப்பட்டா எங்க வாப்பா வீட்டுல போய் இருப்பேன். எங்க வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்த என் மனைவிக்கு என் மேல கோவம் வந்தா அவங்க உம்மா வீட்டுக்கு போகலாம். உம்மா வீட்டுல கோவப்பட்டா எங்க வீட்டுக்கு வரலாம். என் முள்ள என் மேல கோவப்பட்டா உம்மாட்ட போவான். உம்மாட்ட கோவப்பட்டா எங்கிட்ட வருவான். என் ரப்பிட்ட நான் கோவப்பட்டு எங்க போறது? ரப்ப வெறுத்து எங்க போறது? ரப்ப மேல எனக்கு வருத்தம் ஏற்பட்டு எங்க போறது? வலா மன்ஜா மின்க இல்லா இலை. உன் பக்கம் நான் கோவப்பட்டு நான் ஓடி வந்தால் வந்து சேரும் இடத்திலும் நீயே இருக்கிறாய். இங்க இருந்து நான் உன்னை வருத்தப்பட்டு வெளியில போனா எங்க போகணும்? எங்க போனாலும் அங்கே நீ இருக்கிறாய். அவன் இல்லாத இடம் இல்லை. நான் ஒதுங்கும் இடமும் அவன்தான். அதனால வாழ்க்கையில பிணி வரும்போது, சங்கடம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, மன போராட்டங்கள் வரும்போது அல்லாஹ் சில நோய்களை கொடுத்தும் சோதிப்பான். சில நேரத்தில் நம்மளை படுக்க வச்சும் சோதிப்பான், சும்மா வச்சும் சோதிப்பான். அந்த சோதனையின் போதெல்லாம் ரப்பு என்னோடு எவ்வளவு அழகாக நடக்கிறான் என்று நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டீர்களா, அவன் உங்களை செலக்டட் பண்ணி விடுவான், தேர்ந்தெடுத்து விடுவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். பெருமானார் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், உமரை பேச விட்டு ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது சொன்னாங்க, நேரம் கூடுறது ஆஜியாருக்காகத்தான் கூட்டிட்டு இருக்கு. ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வனஷ்குரு அலர் ரஹா. ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கங்க. இந்த மூணை நீங்க கொண்டு போகணும். வெறும் இன்னும் மூணை சொல்லி நான் அனுப்பல. மூணையும் விலாவாரியாக விளங்கிட்டு போங்க. வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை இல்லாமல வாழ முடியாது. நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், சரியா நடக்கிறேன், சதகா கொடுக்கிறேன், எனக்கு ஏன் சோதனை? எல்லாம் செய்திக்கலாம், உங்களுக்கு தான் சோதனை. அல்லாஹ் கொஞ்சம் ரொம்ப சோதிக்க நல்ல உங்களை தான் சோதிப்பான். அதனால ஹஸரத் இதை முன்னப்படி சொன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் குறைஞ்சிருக்கலாமே நினைக்க கூடாது. அவன் சோதனையில் நாம் உயர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஹஸரத் காப் பின் மாலிக்கின் வரலாற்றை இமாம் புகாரி சொல்வார், இன்னல்லாஹ அப்தலானி பிஅஹ்ஸனில் பலா. அல்லாஹ் என்னை எத்தனை அழகான சோதனை கொடுத்தான் என்பார் காப் பின் மாலிக். புகாரியில் பதிந்த வைர வரி. அல்லாஹ் எனக்கு எத்தனை அழகான சோதனை கொடுத்தான். ஆனா சோதனையை கூட அழகாக பார்க்கிற சஹாபிகளை நபி நமக்கு முன்மாதிரியா தந்திருக்கிறார். இவ்வளவு அழகான உபகாரம் செய்தான் சொல்லல, எத்தனை அழகான சோதனை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாங்க. காப் பின் மாலிக் அவங்க பட்ட சோதனை எல்லாம் சொல்லி காட்ட முடியாது. ரெண்டாவது நஷ்குர் அலர் ரஹா. வாழ்க்கையில செழிப்பு வரும்போது, வசதி வரும்போது, இல்மு வரும்போது, உயர்வு வரும்போது, அந்தஸ்து கூடும்போது, பதவி கிடைக்கிற போது அல்லாஹ் எல்லாமே கொடுத்து பார்ப்பான். எல்லாம் கொடுப்பான், கேட்டதை எல்லாம் கொடுப்பான், நினைச்சதை எல்லாம் கொடுப்பான். அவனுக்கு நீ விருப்பமா வாழ்ந்து விட்டான். அவன் விரும்புற மாதிரி வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், நினைச்சதும் கிடைக்கும் சொர்க்கத்தில். திருக்குர்ஆன் சொல்லுது. ஆனால் இமாம்கள் எழுதுவார்கள், சாலிஹீன்கள், சூஃபிகள் சொல்வார்கள், நீங்கள் அவன் விருப்பத்திற்கு வாழ்வீர்களே, ஆனால் சொர்க்க மாத்திரம் என்ன, இங்கேயும் நீங்கள் கேட்டதையும் தருவான், நினைச்சதையும் தருவான். அல்லாஹ் அந்த மக்களில் நம்மை கபூல் செய்வானா? அவன் கொடுப்பான், கொடுத்துக் கொண்டே இருப்பான், உயர்த்துவான், உயர்த்திக் கொண்டே இருப்பான். நீ நினைத்ததை எல்லாம் தந்து கொண்டிருப்பான். நஷ்குரு அலர் ரஹா. வாழ்க்கையில் உயர்வு வந்த போது, பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்த போது, நிம்மதி வந்த போது, மகிழ்ச்சி வந்த போது நம்ம திறமையில வந்துச்சு, நாங்க பேசுனது இல்லை. அப்படி பேசணும் ஈமானுக்கு முன்னாலே. இப்ப ஈமானின் அடையாளமா இதையே நாங்க சொல்றோம். முதல்ல எல்லாம் நாங்க நல்ல வலிமை ஆயாச்சுன்னா, வலிமை ஆயிட்டோம்னா எங்களாலதான் இப்படி முடிஞ்சிச்சு, வெற்றி கண்டோம், எங்களால சொன்னோம். இப்ப அப்படி இல்லை. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாங்கள் உயர்கிற போதெல்லாம் ரப்புதான் என்று நினைத்து நன்றி சொல்கிறோம். ஈமான் இரண்டாவது அடையாளம். வாழ்க்கையில உங்களுக்கு ஞாபகத்தை எப்போதும் பாதுகாக்கணுமா? அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை உங்களை விட்டு பிடுங்கப்படாதுங்கிறத உறுதியா சொல்றேன். சுகத்தை கொடுத்தானே நிச்சயமா எடுக்க மாட்டான். பரக்கத்தை கொடுத்தானே எடுக்க மாட்டான். நிம்மதியை கொடுத்தானே எடுக்க மாட்டான். மகிழ்ச்சியை கொடுத்தானே எடுக்க மாட்டான். நான் 1000 தடவை பேசியிருக்கேன் நிறைய கூட்டத்துல. அல்லாஹ் எங்களுக்கு என்ன சோதனை தரல, எல்லாத்தையும் தர்றான். ஆனா எல்லா நிலைகளிலும் எங்கள் உள்ளத்தை ரொம்ப அமைதிப்படுத்தி வைத்தான். நீங்கள் ரப்பை நினைக்கிற போதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற விலை மதிக்க முடியாத கிஃப்ட் என்ன தெரியுமா? 1000 பிரச்சனையிலும் உங்கள் உள்ளம் நிம்மதி பெறும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும்.
அவன் எந்த நியாமத்தையும் பிடுங்குவதில்லை, சுகத்தை எடுப்பதில்லை, இன்பத்தை பிடுங்குவதில்லை, உங்களுக்கு கொடுத்த வலிமையை, ஆரோக்கியத்தை, கண்ணியத்தை எடுப்பதில்லை. இந்த நாட்டில் என்ன, எந்த நாட்டிலும் நம்மை அவன் அழிக்கப் போவதில்லை, நம்மை உயர்த்தி கொண்டிருப்பான். எப்ப எடுப்பேங்கிறான் அல்லாஹ். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுஸிஹிம். நீங்க சரியா நடக்காமல் போவீர்களேயானால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டால், நேற்றிருந்த நன்மை இன்றைக்கு நீங்கள் தூரமாக்கி விட்டால், நேற்றிருந்த வாழ்க்கை இன்றைக்கு வாழவில்லை என்றால், முந்தைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகி போவீர்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதில் நீங்கள் தூரமானால், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதை நீங்கள் விடுவீர்களேயானால், அவனும் உங்களை விடுவான், உங்கள் சுகத்தை எடுப்பான், நிம்மதியை குலைப்பான். திறந்து பாருங்கள் ஆயத்தின் விளக்க உரையை. கஷ்டத்தை நான் கொடுக்கிறேன் கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை, இன்னல் அப்தா ல யுஹரமு ரிஸ்க் பிதம்பி யுஸீப். இங்கே வந்திருக்கிற சமூக பெருமக்கள், இரண்டு செவிகளையும் திறந்து வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த எண்ணத்தை அவன் தடுத்தானா, நிறுத்தினானா? நேற்று வியாபாரம் செழிப்பானது, உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலையில் வாழ்ந்தார்கள், உங்கள் பெற்றோர்கள் உயர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு வறுமை, இன்றைக்கு பிரச்சனை, இன்றைக்கு தரித்திரம், எனக்கு ரிஸ்கில் பரக்கத்தில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் உன் ரிஸ்கை தடுப்பதில்லை. யார் தடுத்தான், எப்போது தடுத்தான்? லா யுஹரமு ரிஸ்க் பிதம்பி யுஸீப். நீ செய்த பாவம் உன் ரஹமத்தை அல்லாஹ்வான் நிறுத்த செய்ய காரணமானது. திடீர்னு ஒருத்தருக்கு மறதி வந்துச்சா, நம்ம ஹதீஸ்கள் மறக்குது, பாடங்கள் மறக்குது, நமக்கு ஞாபகம் இல்ல. இமாம் ஷாஃபி சொன்னார், ஷக்கௌது இலா வகீஇன் சுஆஇபதி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி. என் உஸ்தாது பெருந்தகை அல்லாஹ் வகீ இடத்திலே எனக்கு மறதி என்றேன், நீ பாவத்தை விட்டு விடு என்றார்கள். பாவம் என்பது இருக்கிற போது எந்த ஞாபகத்தும் கிடைப்பதில்லை. வஹிஃபுல்லாஹி லா யுதா லி ஆசின் ஃபைனல் ஹிஃபுத ஃபதுலுன் மின் இலாஹி. நினைவாற்றல் கூட என் ரப்பின் அருட்படை, என் ரப்பின் அருட்படைகள். ஃபதுலுல்லாஹி லா யுதா லி ஆசின். அல்லாஹ்வின் அருட்படைகள் அவனை மறந்து வாழும் கூட்டத்திற்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் அல்லாஹ் இப்படி எல்லாம் கொடுத்தா நினைக்காதீங்க. நீங்க மாறுவீர்களேயானால் அவன் உங்களுக்கு கொடுத்ததில் மாற்றம் செய்வான். இன்றைக்கும் உங்கள் ஞாபகத்தை பாதுகாக்கணும், சுகத்தை பாதுகாக்கணும், நிம்மதியை பாதுகாக்கணும், நாடு தழுவிய நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை பாதுகாக்கணும், நமக்கு இருக்கிற உரிமைகளை பாதுகாக்கணும். நீங்கள் ரப்பின் அடிமைகளாக வாழுங்கள், அவனை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், அவன் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள், அவன் ஹபீபின் சுன்னத்தை இஷ்கோடு சுமந்து பாருங்கள். அல்லாஹ் எந்த ஞாபகத்தையும் பிடுங்க மாட்டான், எந்த அக்கிரமக்காரர்களின் கரங்களிலும் உங்களை ஒப்படைக்க மாட்டான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ரெண்டாச்சா, மூணாவது செய்தியோடு நிறைவுபடுத்துவேன். ஒ நஷ்குரு அலா ரஹா ஒ நரதா பில் கதா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய முடிவை ஏதாவது ஒரு முடிவு செய்திடலாம், திடீர்னு வீட்டில் ஒரு முடிவை செய்திடலாம், நல்லா இருந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருது, அல்லாஹ்வுடைய முடிவு. திடீர்னு அப்படி முடிவு எடுக்கிறான், திடீர்னு இப்படி முடிவு எடுக்கிறான், அல்லாஹ்வுடைய முடிவு. அவன் முடிவு என்ற போது நரதா பில் கதா, அந்த முடிவை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். எங்கள் ரப்பு எப்படி முடிவெடுத்தாலும், எனக்கு நல்லதை முடிவெடுத்தாலும், மாற்றத்தை முடிவெடுத்தாலும், முர்ருல் கதான்னு சொல்வாங்க. விதி, சில விதி கசப்பா இருக்கும், ஆனா அந்த கசப்பான விதியை பொருந்திக்கிறது அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவன் முடிவை புரிந்து கொள்கிறோம். இந்த மூணும் எங்கள் வாழ்க்கையில ஈமானுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது, ஈமானின் அடையாளம் என்று நினைக்கிறோம் என்றார்கள். இங்கே வந்திருக்கும் சமூக மக்களுக்கு எங்கள் இந்தாதிலும் பட்டமளிப்பு விழாவின் சார்பாக நீங்கள் சுமந்து சொல்லும் சித்தாக தருகிறேன். வாழ்க்கையில் எந்த சோதனையிலும் மனம் உடைந்து விடாதீர்கள், மன அமைதி இழந்து விடாதீர்கள். நிம்மதியாக வாழ்வதற்கு அவன் கொடுக்கும் சோதனை அத்தனையும் தாங்கும் இதையும் படைத்து விடுங்கள். அது உங்கள் ஈமானின் சான்று என்று சொல்லி, அவன் நியமத்தை தரும்போது, உபகாரத்தை தரும்போது, உயர்வை தரும்போது, பதவியை தரும்போது, அந்தஸ்தை தரும்போது, ஆற்றலை தரும்போது, வலிமையை தரும்போது, பாக்கியமான மனிதர்களை தருகிற போது, சாலிஹீன்களின் சகவாசத்தை தருகிற போது, தரஜாக்களை தருகிற போது அவனுக்கு நன்றியோடு வாழ பழகுங்கள். நான் அப்படி, நீ இப்படி என்று உங்கள் பெருமை குறித்து பேசுவது மாத்திரம் எப்போதும் அவனுக்கு விருப்பமில்லை, பிரியமில்லை. அப்படி பேசியவர்களுக்கு அவன் ஞாபகத்தை கொடுப்பதும் இல்லை. மூணாவது, அவன் முடிவை ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் உடனே எழுந்திருச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பார்த்து கையை காட்டினாங்க. பலா வ ரப்பில் காபா வ அன்தும் மூமினூன ஹக்கா. ஆம், இந்த காபாவின் ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த காபாவின் ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் தான் உண்மை மூமின்கள் என்றார்கள். சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று பகிர்ந்த உண்மை மூமின்களை எங்கள் இம்தாதுல் உலூமின் வழியே நாங்கள் ஒப்படைக்கிறோம்.
அந்த மூமின்களாக இங்கிருந்து வந்தவர்கள் மற்றவர்களையும் ஆக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த செய்தி எந்தெந்த செவிகளில் விழுமோ அங்கெல்லாம் உண்மை மூமின்கள் வாழச் செய்வானாக. எப்போதும் அவனை நினைத்து வாழ வைப்பானாக. அவன் தொடர்பில் வாழச் செய்வானாக. அவனை கொண்டே இன்பம் வரச் செய்வானாக. அவனை மறந்த ஒரு நிமிடம் இருக்குமையானால் அந்த நிமிடம் தேவையில்லை. அவனை மறந்த ஒரு நிமிடம் இருக்குமையானால் அந்த நிமிடம் தேவையில்லை. அவன் நினைவை நமது வாழ்க்கையின் வசந்தமாக்கி வைப்பானாக, சுகமாக்கி வைப்பானாக. அவன் நினைவில் நமக்கு சுபிட்சங்களை தருவானாக. இரவிலும் பகலிலும் அவன் நினைவை தருவானாக. விழிப்பிலும் உறக்கத்திலும் அவன் நினைவை தருவானாக. சோதனையை லேசாக்குவானாக. நாடு தழுவிய அளவில் நம்மை கண்ணியப்படுத்துவானாக. மஸ்ஜிதுகளை பாதுகாப்பானாக, மதரசாக்களை பாதுகாப்பானாக, ஹான்காக்களை பாதுகாப்பானாக, உலமாக்களை பாதுகாப்பானாக, மஷாயிஹ்மான்களை பாதுகாப்பானாக. உலகமெங்கிலும் அல்லாஹ் நிம்மதியை தருவானாக. ஹயாத்தை தரும் காலம் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, உடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மை நமது குடும்பத்திற்கோ நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக்கி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்றெடுத்த மக்கள் செல்வங்களை மழலைகளை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலே, ஈமானிலே, அமலிலே, ரிஸ்கிலே அல்லாஹ் நிரம்ப பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளை ஷரியத்தில் நிழலில் வாழச் செய்வானாக. நபியின் சுன்னத்தில் இஷ்கோடு வாழச் செய்வானாக. உலகமெங்கும் இந்த தீனின் பிரகாசத்தை சுமந்து செல்லும் நசீபை நம் பெற்ற பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நமக்கு பின்னால் துஆ செய்கிற பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை ஆக்குவானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்கிறவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய கரம் பற்றிய நமது மனைவியர்களுக்கும் அல்லாஹ் ஆயுளிலும் சுகத்திலும் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஷரியத்தின் நிழலில் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் குறிப்பாக உலமா பெருமக்கள், ஷேகுமார்கள், நம்மை வழிநடத்திய ஆசான்களின் நல்ல துஆவை ஆதரவு வைத்து சிறப்பான இந்த கல்லூரியின் தலைமை, நிர்வாகம், ஆசான்கள் எல்லோருக்கும் இருலோக நசீபுகள் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து இங்கே சனது பெறுகிற ஆலிம்கள், பெற்ற ஆலிம்கள், பிற இருக்கிற ஆலிம்கள் காலமெல்லாம் ரப்பின் நினைவை உலகத்திற்கு கொடுத்து சொலிக்க வேண்டும் என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்